அதாவது இயற்கை மருத்துவத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, எந்த விதமான வெளியில மருந்து வந்து எதுவுமே நம்ம குடுக்க போறது கிடையாது. நம்மளோட மெயின் கான்செப்ட் என்னன்னா, நம்மளுடைய உணவு தான் நம்மளுக்கு மருந்து. ஸோ நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே நீர் சிகிச்சை, மண் சிகிச்சை, அக்குபங்க்சர், யோகா இந்த மாதிரி இயற்கை சார்ந்த முறைகள்ல தான் இருக்கும். ஸோ இயற்கை வழி மருத்துவம் அப்படிங்கிறப்போ அந்த நான்வெஜ் வந்து ஆடடா? ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா, இயற்கை மருத்துவத்தில் வந்து நான்வெஜ் கிடையாது. பட் இயற்கை வழி மருத்துவம் அப்படிங்கிறப்போ அதில் எடுத்துக்கிற ஒரு சில சப்ளிமெண்ட்ஸுங்கிறது ஒரு கட்டத்தில் வந்து கார்டியக் அரெஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட் படித்தேன். அது உண்மையா? எல்லாமே எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்ஸாக தான் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு காலகட்டத்தில் எவ்வளோ மனுஷன் வந்து லைஃப் ஸ்டைல் எப்படி மாறிக்கிட்டு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நோய்களும் வந்து அதிகமாக இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ வந்து இப்போ வந்து இயற்கை மருத்துவ வழி வந்து எப்படி நோய்களை வந்து குணப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய நேச்சுரோபதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க டாக்டர் ஐஸ்வர்யா. ஸோ அவங்கக்கிட்ட தான் வந்து நேச்சுரோபதி பற்றி கேட்டு நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம் மேம். நேச்சுரோபதி அப்படின்னா வந்து இயற்கை மருத்துவம் தான், பட் இப்போ வந்து சித்த மருத்துவம் அப்படிம்பாங்க, ஆயுர்வேதா அப்படிம்பாங்க. ஸோ வந்து அதுல இருந்து இந்த நேச்சுரோபதி எப்படி வேறுபடுது? நேச்சுரோபதி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ரொம்பவே பழமையான ஒரு மருத்துவ முறைன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா, இது வந்து சித்தா ஆயுர்வேதாக்கெல்லாம் முன்னாடியே நம்மளோட முன்னோர்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தது. இதை மருத்துவம்னு சொல்லாமல் இது வந்து ஒரு வாழ்வியல் முறை அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து என்னெல்லாம் நோய்கள் வருதோ அது எல்லாமே வராமல் இருக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகளை தான் நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சித்தா எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆயுர்வேதா எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து அதில் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், சூர்ணம் கொடுப்பாங்க, சிரப் குடிக்கிற மாதிரி இருக்கும். பட் நேச்சுரோபதியில், அதாவது இயற்கை மருத்துவத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, எந்த விதமான வெளியில் மருந்து வந்து எதுவுமே நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. நம்மளோட மெயின் கான்செப்ட் என்னென்னா, நம்மளுடைய உணவு தான் நம்மளுக்கு மருந்து. ஸோ உணவில் என்ன மாற்றங்கள் பண்ணி, உணவில் எதை வந்து அதிகப்படியாக கொடுத்தோ இல்லை கம்மியாக கொடுத்தோ அதில் சரி பண்ணுறது மூலயமா நம்ம உடலை வந்து நம்ம சரி பண்ணுறது தான் இயற்கை மருத்துவம். இதுக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க வேண்டியது வந்து நம்மளுடைய நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ஸ் சொல்லலாம். இதுவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பஞ்சபூதங்களையும் வந்து நம்ம உடம்புல இருக்குது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ அதில் ஏதாவது குறைபாடுகள் வரும்போது அந்த குறைபாடுகளை நம்ம ஹேண்டில் பண்ணி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்ஸை கொடுத்தோம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த குறைபாடுகள் சரியாயிடுச்சுன்னா நம்ம பாடியும் சரியாயிடும் அப்படிங்கிற கான்செப்ட் தான். நம்மளுக்கு உடம்புக்கே வந்து ஒரு தனி ஹீலிங் பவர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நம்மளுக்கு ஒரு சளி தொந்தரவு வந்தது அப்படின்னா உடம்பு தானாகவே அதை சரி பண்ணிடும். பட் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு மாத்திரை எடுத்தோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம பண்ணி அந்த சளியை வந்து நம்ம சப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ நான் அதை விட்டுட்டோம் அப்படின்னா உடம்பே தானாகவே அது சீராக்கிரும். ஸோ அதுதான் வந்து பாடிக்கு வந்து ஒரு ஹீலிங் பவர் இருக்குது. இந்த ஹீலிங் பவர் குறையும் போது தான் நம்மளுக்கு பாடியில் வந்து டிசீசஸ் வெளியில் சிம்டம்ஸாக நம்மளுக்கு வர்றது. நம்மளுக்கு ஒரு ஃபீவர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே அதுவே வந்து ஒரு ஹீலிங் க்ரைசிஸ் தான். உடம்புல வந்து ஒரு விஷயம் வந்து ஒவ்வாமல் இருக்குது, அது வெளியில் தள்ளணும் அப்படிங்கிற ஒரு மெக்கானிசம்க்கு தான் ஃபீவர் வருது. அதுக்கு நம்ம மருந்து மாத்திரைகள் கொடுக்கும்போது தான் அந்த பிரச்சனை இன்னும் வந்து பெருசாக வருது. ஸோ நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே நீர் சிகிச்சை, மண் சிகிச்சை, அக்குபங்க்சர், யோகா இந்த மாதிரி இயற்கை சார்ந்த முறைகளில் தான் இருக்கும். பட் இப்போது ஃபீவர் அப்படின்னாலுமே வந்து நம்ம அதை வெறுமனே வந்து இது இயற்கையாக நம்ம பாடி வந்து இன்னொரு விஷயத்துக்காக ரெசிஸ்ட் பண்ணுறது அப்படின்றது மாதிரியும் எல்லா வாட்டியும் எடுத்துக்க முடியாதுல்ல? இல்லை, என்னன்னா ஃபீவர் அப்படின்றது எப்போ வரும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடம் சுத்தமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து கிருமிகள் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. கிருமிகள் வருது, ஒரு நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கொசு வருது அப்படின்னாலே அங்கே வந்து ஏதோ ஒரு குப்பை இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அசுத்தமான ஒரு கண்டிஷனை வந்து நம்ம உடம்புல வச்சிருக்கிறதுனால தான் வெளியிலேருந்து கிருமிகள் வந்து நம்மளுக்கு அதில் இன்னும் ஜாஸ்தி ஆகுது. அதை வெளியேற்றுற ஒரு முயற்சியாக தான் ஃபீவர் வரும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்மளுக்கு சளியோடு சேர்ந்து ஃபீவர் வரும், இல்லை வந்து ஏதாவது சாப்பிட்றது வந்து ஒத்துக்காமல் இருந்ததுன்னா ஃபீவர் வரும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு
ஜெர்ம்ஸ் வருது அப்படின்னாலே நம்மளுடைய உடல் முதல்ல சரியான ஒரு நிலையில் இல்லை அப்படிங்கிறதோடு தான் இருக்கும். ஸோ ஃபீவரை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உபவாசம் இருக்கணும். அது கூட சேர்ந்து உடலை சுத்திகரிக்கிறதுக்கு நம்ம எனிமா அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க ரெஸ்ட்டில் இருக்கணும். இன்னைக்கு நம்ம ஒரு ஃபீவர் வந்தது அப்படின்னா ஒரு டேப்லெட் போட்டுட்டு கிளம்பிடுறோம் நம்ம. ஏன்னா இப்போ ஃபீவர் அப்படிங்கிறது வெறுமனே கோல்ட் அப்படின்னு நம்ம கடந்து போயிட முடியாதுல்ல. இப்போ இந்த டயத்துல நிறைய வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அது நேச்சுரோபதி மூலமா எப்படி சரி பண்றது? இந்த விஷயத்துல நேச்சுரோபதி எப்படி ரோல் ப்ளே பண்ணும்னா ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ல தான் ப்ளே பண்ணும். ஸோ நம்ம சொல்கிற அந்த வாழ்வியல் முறைகளை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க, கரெக்டாக வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் கோவிட் டைமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆவி பிடிக்க சொன்னாங்க. நம்மளுடைய உணவு நம்ம ஒழுங்காக எடுத்துக்கணும், நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் தான் எடுத்துக்கணும். அதெல்லாம் வேக்சின்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மருந்தெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இதை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்டில் தான் நம்ம நேச்சுரோபதியை அணுகணுமே தவிர அது வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி முறைகளில் தான் நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ நேச்சுரோபதி அப்படிங்கிறப்போ வருமுன் காப்பது அப்படிங்கிற மாதிரி அந்த கான்செப்ட்லாம் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? ஸோ இப்போ நேச்சுரோபதி அப்படிங்கிறப்போ அதை என்ன மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு? ட்ரீட்மெண்ட் முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா நீர் சிகிச்சைகள் கொடுப்போம் நம்ம. அதில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இடுப்பு குளியல், நீராவி குளியல் இருக்கும், சானா பாத் இருக்கும். அதாவது ஆவியே நம்மளுக்கு ட்ரை ஹீட்டாக வரும். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறது. அதுக்கப்புறம் ஸ்பைனல் ஸ்ப்ரே அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு நீர் குளியலில் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மண் சிகிச்சையில் மண்ணை பட்டியாக யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா மேலே நம்மளுடைய ஸ்கின் மேலே நம்ம அப்ளிகேஷன் மூலயமாவும் நம்ம மண் யூஸ் பண்ணிட்டு வரோம். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகா பயிற்சிகள் நம்ம சொல்லி தருவோம். அதுக்கப்புறம் அக்குபங்க்சர், அக்குப்ரெஷர், ரிஃப்ளெக்ஸாலஜி, கப்பிங் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் உண்டு. அதுக்கப்புறமா சூரிய ஒளியை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட். இப்போ நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்படுறோம், எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா விட்டமின் டி ரொம்ப கம்மி லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி சன் எக்ஸ்போஷர் கண்டிப்பாக வேணும்னு சொல்கிறோம். ஸோ அதையே நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் முறையில் எடுத்துகிட்டு இருக்கோம். அதுலேயே வாழை இலை குளியல், ஒரு பர்சனை வாழை இலையில் ஃபுல்லாக ரேப் பண்ணி வெயிலில் வச்சிரும். ஸோ இப்போ நம்ம அந்த வாழை இலையில் இருக்கக்கூடிய சக்தியும் சூரிய ஒளியில் இருக்கிற சக்தியும் நம்ம உடம்புல டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ வெயிட் குறையணும், இல்லை ஸ்கின் கண்டிஷன், சொரியாசிஸ், எக்ஸிமா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இயற்கை இதில் எதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிலேருந்து மருந்து கொடுக்குற மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. எல்லாமே இயற்கை சார்ந்த வழிகளில் தான் நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட்ஸாக இருக்கும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கா? இல்லை குறிப்பிட்ட இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அவங்கெல்லாம் இது எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்கா? ட்ரீட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எடுக்கலாம். நோய் தான் எடுக்கணுன்ற அவசியமும் கிடையாது. நோய் இல்லாதவங்க, வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறவங்க கூட இதை ஒரு ரெஜுவினேஷனுக்கு எடுக்கலாம். எல்லா விதமான நோய்களும் நம்ம எடுத்துகிட்டு வரோம். முக்கியமாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ். ஸோ அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உடற்பருமன் சொல்லலாம், அப்புறம் உயர் ரத்த அழுத்தம், நீரிழிவு நோய் அதாவது டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் பிசிஓடி, மாதவிடாய் பிரச்சனைகள், இந்த மாதிரி நோய்களுக்கு தான் முக்கால்வாசி நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு வரோம். ஸோ இப்போ நீங்கள் சொன்னதாகட்டும், இந்த ஹைட்ரேட்டிங் ட்ரீட்மெண்ட் ஆகட்டும், மட் தெராப்பி, இதெல்லாமே நம்ம அவுட்டர் பாடியில் அப்ளை பண்ணுற மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸில். ஸோ இது பிசிஓடி இல்லை டயபெட்டிஸுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது? முதலாவதாக யோகா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ யோகாவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பாடியில் நம்மளுடைய ஹார்மோன்ஸை டார்கெட் பண்ணக்கூடிய ஒரே முறை அப்படின்னு பார்த்தோம்னா யோகா தான். அதாவது நம்மளுடைய மூளையிலேருந்து தான் நம்ம ஹோல் பாடிக்கும் சிக்னல்ஸ் வரும், இந்த ஹார்மோன்ஸை இந்த டைமில் சுரக்கணும் அப்படின்னு சொல்லி. அதில் பிரச்சனைகள் இருக்கும்போது தான் நம்மளுக்கு டயபெட்டிஸ், தைராய்டு பிரச்சனை, பிசிஓடி இந்த மாதிரி நிறைய நோய்கள் வருது. ஸோ அதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன தான் வெளியில் ஆசனங்கள் பண்ணாலோ, பிராணாயாமா பண்ணாலோ, மெடிடேஷன் பண்ணாலோ அதோடைய எஃபெக்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூளையில் இருக்கும். ஸோ அங்கேருந்து வர சிக்னல்ஸை கரெக்டாக வர வச்சு ஹார்மோன்ஸை ப்ராப்பராக செக்ரீட் பண்ண வைக்கணும் அப்படின்னா யோகா ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவதாக எடுத்துக்கிட்டோம்னா நீர் சிகிச்சை. இதில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் குறிப்பிட்ட டைமுக்கு நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்ஸை கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடியில் இன்டர்னலி நம்மளுக்கு சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்கும்.
உங்களோட செக்ரீஷன்ஸ் வந்து ப்ராப்பராக நடக்கும். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஹார்மோன்ஸ் ப்ராப்பராக இருக்கலாம், பட் ஆனால் பாடியில் வந்து அது ப்ராப்பராக யூட்டிலைஸ் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் உங்களுக்கு வந்து நீர் சிகிச்சை ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டோம்னா அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட்ஸில் நம்ம பார்க்கும்போது நம்ம பாடியில் நம்மளுடைய பிராணசக்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் குறைபாடுகள் இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து நோய்கள் வருது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த குறைபாடுகளை சரி பண்ணணும் அப்படின்னா அக்குபங்க்சர் யூஸ் பண்ணலாம். அக்குபங்க்சர் பெயின்காக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஹார்மோனல் இஷ்யூஸ் எல்லா கண்டிஷன்ஸ்க்குமே நம்மளுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கொடுக்கலாம். இப்போ இந்த அக்குபஞ்சர் அப்படிங்கிறோம்ல, அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ப்ரெஷர் பாயிண்ட்ஸில் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஹீல் பண்ணுறது இல்லையா? ஸோ பட் அதுலேயே வந்து நிறைய பேர் பயப்படுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஸ்பைன் இந்த ஏரியாஸ்லலாம் ப்ரெஷர் கொடுக்குறப்போ ஃபியூச்சரில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமோ அந்த மாதிரி ஒரு ஃபியர் இருக்குல்ல. ஆக்சுவலாக இந்த இயற்கை மருத்துவம் படி அக்குபஞ்சரில் வந்து நீங்கள் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க? இப்போ பயப்படுறாங்கல்ல, அந்த பயம் வந்து தேவையா? கண்டிப்பாக அந்த பயம் தேவை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம அக்குபங்க்சர் வந்து கொடுக்குறம்போது நம்மளுக்கு வந்து அனாட்டமி, ஃபிசியாலஜி இது எல்லாமே படிச்சுட்டு வர்றதுனால ப்ராப்பரான லொக்கேஷன் பார்த்து தான் நம்ம வந்து நீடில் போடுவோம். ஸோ அந்த நீடில் வந்து ஒரு வெற்றிடமாக தான் இருக்கும். அதாவது நரம்புகளோ அந்த மாதிரி இல்லாமல் வெற்றிடங்களாக தான் இருக்கும். ஸோ அதில் நம்ம அக்குபங்க்சர் போடும்போது உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ப்ரெஷரும் ரொம்ப டெலிகேட்டான ஆர்கன்ஸ், அதாவது ரொம்ப என்ன சொல்கிறது, மிருதுவாக இருக்குது. இப்போ ஸ்பைனல் கார்டெலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து அந்த அளவுக்கு ப்ரெஷர் நம்ம கொடுத்துட மாட்டோம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தால் இதெல்லாம் வந்துருமோ அப்படின்ற பயம் வந்து வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ வந்துட்டு இப்போ இயற்கை வழி மருத்துவம் அப்படிங்கிறப்போ ஒரு டிசீஸ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம காக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்போ வந்து இப்போ ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு பர்சன் வந்து என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இங்கே எடுத்துக்கலாம்? ஒரு இந்த விஷயம் எனக்கு எதிர்காலத்தில் வரக்கூடாது, லைக் வந்து ஒரு சுகரோ இல்லை வந்து ப்ரெஷர் அந்த மாதிரியான விஷயம் வந்து எனக்கு வரக்கூடாது அப்படின்னா என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இயற்கை மருத்துவம் வழி எடுத்துக்கலாம்? அதுக்கு வந்து 2 விஷயங்கள் இருக்குது. முதல் வந்து பார்த்திங்கன்னா டீடாக்ஸ் ப்ரோக்ராம்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது உடம்புல நம்ம இப்போ நம்ம லைஃப் ஸ்டைல்லையாக இருக்கட்டும், இல்லை நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம நிறைய விஷயங்களுக்கு மாத்திரை எடுத்துகிட்டு இருந்திருப்போம். இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ்னால நம்ம உடம்புல வந்து கழிவுகள் வந்து தேங்கி இருக்கும். ஸோ என்ன தான் வந்து யூரின் மோஷன் மூலிமா வெளியில் போனாலும், ஸ்கின் மூலிமா வெளில போனாலும் சிலது வந்து நம்ம பாடியில் வந்து அக்யூமுலேட் ஆகிருக்கும். ஸோ அதை வெளியில் தள்ளுறதுக்கு நம்ம டீடாக்ஸ் ப்ரோக்ராம்ஸ் மாதிரி நம்ம பண்ணலாம். ஃபாஸ்டிங் பண்ணலாம், ஸ்டீம் பாத் பண்ணலாம், வாழை இலை குளியல் பண்ணலாம், எனிமா எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம க்யூரேட் பண்ணி, அதாவது எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம வந்து ஒரு வருமுன் காப்போம்ன்ற மாதிரி அவங்க வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு தனியாக ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த ஃபாஸ்டிங், டீடாக்ஸ் இதெல்லாமே வந்து ஒரு நாள் அந்த மாதிரியா, இல்லை ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம் ஒரு 2 months அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுற மாதிரி? இல்லை, நம்மளோட ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 7 நாள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து நம்ம பாடியை வந்து திருப்பி பேக் டு ஃபார்ம் கொண்டு வர்றதுக்கான டைம். ஸோ அதுக்குள்ளேயே நம்மளுக்கு இந்த எல்லா ட்ரீட்மெண்ட்ஸ்க்குமே ஸ்கெடியூல் ஆகிடும். ஸோ அதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணினோம்னாலே நம்மளுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ரெண்டாவதாக எடுத்துக்கிட்டோன்னா ரெஜுவினேஷன் ப்ரோக்ராம். ஸோ இது வந்து நம்மளுக்கு உடம்புல வலிகள் இருக்கலாம், நம்மளுக்கே தெரியாமல் இருக்கலாம் சில வலிகள்லாம். ஸோ அந்த மாதிரி வலிகளுக்கு நம்ம வந்து மசாஜ் எடுக்கலாம், அரோமா தெரப்பி, அண்டர் வாட்டர் மசாஜ், இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு நேச்சுரோபதியில் இருக்குது. யூஸ்வலாக வந்து டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் அப்படின்னாலுமே ஒரு சிலர் வந்து பயப்படுவாங்க எடுத்துக்கிறதுக்கு. பிகாஸ் அது வந்து வெறும் வயிற்றுல எடுக்கணும் அந்த மாதிரியெல்லாம் இருக்குல்ல, அது ஏன் பயப்படுறாங்க? ஆனால் இப்போ வந்து இயற்கை வழி மருத்துவம் அப்படிங்கிறப்போ டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறது ஏன் அவசியம்? இப்போ மக்களோட பயம் வந்து சரியானதா? டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ மார்க்கெட்டில் நிறைய வர ஆரம்பிச்சிருது. ஸோ மக்களுக்கான பயம் என்ன அப்படின்னா, ஒரே விஷயம் வந்து எல்லாருக்கும் வந்து சரிப்பட்டு வராது. அதாவது வந்து இப்போ நம்ம எல்லாருமே டோலோ 650 எடுக்கிற மாதிரி ஒரே விஷயம் வந்து எல்லாருக்குமே காமனாக நம்மளால் கொடுத்துட முடியாது. அவங்களுடைய பாடி டைப் வேறையா இருக்கலாம். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து உடற்பருமனுக்காக அவங்க டீடாக்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது மட்டும் இருந்தால் பரவாயில்ல, கூடவே சேர்ந்து ஒரு முடக்குவாதம் இருக்கலாம், இல்லை வந்து அவங்களுக்கு ஒரு டயபெட்டிஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கோமார்பிடிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கூட இருக்கிற நோய்கள்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் வந்து ஒழுங்காக, அதாவது அந்த வேலையை மட்டும் செய்யும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்காக ஸ்பெஷலைஸ்டாக வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட நம்ம ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட்ஸோடு சேர்த்து டயட் சார்ட் கொடுத்துருவோம். அந்த டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸுமே வந்து ஸ்பெசிஃபைடாக இருக்கும். ஸோ இவங்க இந்த மாதிரி எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லி. ப்ளஸ் இன்னொரு என்னென்னா,
நம்ம இந்த இயற்கை மருத்துவத்தில் வந்து பேஷண்ட்டே அவங்களே செஞ்சு தான் குடிக்க போகிறாங்க. ஸோ நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு அவங்களே ரெடி பண்ணி குடிக்கிறது அப்படிங்கிறதுனால அதில் வந்து உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. ஸோ வந்து இப்போ டயட் அப்படிங்கிறப்போ நிறைய ஃபார்ம் இருக்குது, நிறைய இருக்குது. நம்ம இங்கிலீஷ் மெடிசன்ஸ்லேயும் நிறைய பார்க்க முடியுது. ஸோ வந்து இயற்கை வழி மருத்துவம் அப்படிங்கிறப்போ வந்து இங்கே நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற டயட் சார்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? டயட் சார்ட் வந்து இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய உடம்புக்கு தேவையான இந்த 6 சுவைகள் இருக்கு இல்லையா, இந்த 6 சுவையில் என்ன நம்ம பல்ஸ் நாடி பிடிச்சி பார்ப்போம். ஸோ அதில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் சரி டயட்டும் சரி மாறுபடும். சுவைகளை வச்சும் அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸை வச்சும் தான் வந்து அவங்களுக்கு டயட் சார்ட் வந்து இருக்கும். மோஸ்ட்லி வந்து இந்த கேலரி பார்த்து நம்ம வைக்கிறது அந்த மாதிரி டயட்ஸ் வந்து இங்கே இருக்காது. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நாள், அதாவது ஒரு டயட் அப்படின்ற பயம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இதை நான் விட்டுட்டா திருப்பி எனக்கு இந்த பிரச்சனை வந்துருமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அவங்க நாள் அடைவில் கூட அந்த டயட்டை ஃபாலோ பண்ணுற மாதிரி ரொம்பவே அவங்களுடைய ரொட்டீனுக்கு ஏற்ற மாதிரியான டயட்ஸ் தான் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ வந்து இப்போது நம்ம இங்கிலீஷ் மெடிசின்ஸை வந்து எடுத்து பார்த்தோம்னா கூட டயட்டில் வந்து நான்வெஜ்ஜும் இருக்குது, ஆடட் இல்லை. ஸோ இயற்கை வழி மருத்துவம் அப்படிங்கிறப்போ அந்த நான்வெஜ் வந்து ஆடடா இந்த டயட் பிளானில்? ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா இயற்கை மருத்துவத்தில் வந்து நான்வெஜ் கிடையாது. பட் இன்னைக்கு லைஃப் ஸ்டைலில் நம்மளுக்கு வந்து தாவரவியலில் மட்டும் நம்மளுக்கு வந்து சக்தி இல்லாததுனால சில இடங்களில் தேவைப்படுற இடங்களில் மட்டும் வந்து நம்ம நான்வெஜ்ஜும் ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்துட்டு இப்போது இயற்கை வழி மருத்துவம் அப்படிங்கிறப்போ வந்து முதல்ல வந்து நம்ம இப்போ நீங்கள் சொன்னது, இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டது, லைக் ஒரு டிசீஸ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து காத்துக்கலாம்ல. இப்போ இந்த இயற்கை வழி மருத்துவங்கிறது இப்போ ரொம்ப ஹார்ம்ஃபுல் டிசீசஸாக நம்ம புற்றுநோய் இதெல்லாம் வந்து சொல்கிறோம்ல, இந்த டிசீசஸ் எல்லாம் க்யூர் பண்ண முடியுமா? புற்றுநோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஏர்லி ஸ்டேஜில் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து க்யூர் பண்ணலாம். அவங்களுக்கான தேவையான சிகிச்சை எல்லாமே நம்ம கொடுக்கலாம். லேட்டர் ஸ்டேஜஸில் வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்டாக நம்ம வந்து நேச்சுரோபதி நம்ம வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். அதாவது அவங்களுக்கு அந்த ரேடியேஷன், கீமோ இதனால் உண்டாகிற பாதிப்புகளாக இருக்கட்டும், தூக்கமின்மையாக இருக்கட்டும், பசி தொந்தரவுகள் இருக்கட்டும், ஸோ அவங்களோட டைஜஷன் ப்ராப்பர் ஆகிறது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு வந்துட்டு நம்ம நேச்சுரோபதி ஒரு மென்டலி ஒரு ரிலீஃபாக இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து எடுத்துக்கலாம். சப்போஸ் இப்போ வந்துட்டு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டயபெட்டிஸ் இந்த மாதிரியான டிசீஸுக்கெல்லாம் ஆல்ரெடி வந்து ஒரு மெடிசன் எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க, ஆயுர்வேதாவோ இல்லை ஒரு இங்கிலீஷ் மெடிசனோ எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க. டக்குன்னு வந்து இங்கே இயற்கை வழி மருத்துவம் அவங்க வந்து டக்குன்னு ஜாயின் பண்ணிக்கலாமா, இல்லை அவங்க இங்கிலீஷ் மெடிசன் கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னா அதே கண்டினியூ பண்ணுறது சரியா? இல்லை, இப்போது டயபெட்டிஸ் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு அவங்க வந்து ஆல்ரெடி மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதோடையே சேர்த்து இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது அவங்க எடுக்க எடுக்க என்ன ஆகும் அப்படின்னா பாடி வந்து ஹீல் ஆகும்போது, பாடி ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த லெவல்ஸ் வந்து திருப்பி குறைய ஆரம்பிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு நீரிழிவு நோயோடு வராங்க அப்படின்னா அவங்க முதல்ல ஒரு மாத்திரையை ஆரம்பிச்சிருப்பாங்க, அப்புறம் அதுவே கொஞ்சம் ஹை டோஸாக இருக்கும், அப்புறம் இன்னொரு மாத்திரை ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு அதோட டிசீஸ் ப்ராக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து இப்போ அவங்க நேச்சுரோபதியும் சேர்ந்து எடுத்தாங்க அப்படின்னா முதல்ல அந்த 2 மாத்திரையாக இருக்கிறது ஒரு மாத்திரையாக குறைக்கலாம், அப்புறம் அதோட டோஸை குறைச்சி அதுக்கப்புறமா மாத்திரையை குறைச்சி நம்ம வந்து டயபெட்டிஸ் ரிவர்சலுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். பட் யூஸ்வலாக வந்து டாக்டர்ஸ் வந்து என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மெடிசன் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு மெடிசன் வந்து எடுத்துக்க கூடாது அப்படின்னு தானே சொல்லுவாங்க. பட் வந்து இன்னொரு மெடிசன் ஃபாலோ பண்ணுற இடத்துல வந்து நேச்சுரோபதியை சப்போர்ட்டிவாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. இதில் வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னொரு மாத்திரையோ மருந்தோ கொடுக்காததுனால ட்ரக் இன்ட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதனால் நம்ம வந்து அந்த மாத்திரைகள் ரியாக்ட் ஆகிடுமோ, அதனால் ஏதாவது எஃபெக்ட் வந்துடுமோ அப்படின்ற பயம் தேவை கிடையாது. ஸோ இதில் நம்ம வெளிப்புறமாக கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து உடம்புக்கு சப்போர்ட் தான் பண்ணுறோமே தவிர நம்ம அதோட வந்து ஒரு போட்டிக்கு நிற்கலை. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் தாராளமாக இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். இதனால எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் வந்து நம்மளுக்கு வராது. மேம் இப்போ ஃபைனலி வந்து இப்போ ஒரு சிலர், இல்லை நான் வந்து ஆர்டிக்கிளில் படித்தது கூட இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, லைக் வந்து இயற்கை வழி மருத்துவம் அப்படிங்கிறப்போ அதில் எடுத்துக்கிற ஒரு சில சப்ளிமெண்ட்ஸுங்கிறது ஒரு கட்டத்தில் வந்து கார்டியக் அரெஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட் படித்தேன். அது உண்மையா? ஆக்சுவலி என்னென்னா நம்ம இங்கே வந்து சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எதுவுமே கொடுக்கறது கிடையாது. ஸோ அதனால் வந்து அது கேன்சரை உண்டு பண்ணுமா அப்படிங்கிற ஒரு டிபேட்கே நம்ம போக வேண்டாம். ஸோ
நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்ஸாக தான் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால அதுக்கும் கேன்சர் இன்டெக்ஷனுக்கும் வந்து எந்த சம்மந்தமும் கிடையாது. பட் வந்து இப்போ இயற்கை வழி மருத்துவம் அப்படிங்கிறப்போ யூஸ்வலாக இப்போ உங்களை தவிர இப்போ நீங்கள் வந்து எக்ஸ்டீரியராக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னீங்க. பட் வேறு இடங்கள்ல வந்து மெடிசின்ஸும் கொடுக்குறாங்களா? மெடிசின்ஸ்ன்னு கொடுக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு சிங்கிள் ஹர்பாக கொடுப்பாங்க. அதாவது இப்போ வெறும் கடுக்காய் இல்லை ஒரு கீழநெல்லியாக இருக்கட்டும், இல்லை ஒரு அஸ்வகந்தாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி சிங்கிள் ட்ரக்காக கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் வந்து ஒரு டாக்டர், குவாலிஃபைடு நேச்சுரோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. இப்போது இந்த இயற்கை வழி மருத்துவத்திலே நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அண்ட் அதே டைம் எனக்கு இந்த ஒரு சில டவுட்ஸுமே வந்து நான் கேட்டேன், நீங்களும் கிளாரிஃபை பண்ணிருங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி. மக்களுக்கு தேவையான நிறைய கேள்விகளை வந்து நீங்கள் கேட்டீங்க. அண்ட் நீங்கள் வந்து நல்ல கண்டென்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டியர் உமன் சேனலுக்கு ரொம்ப நன்றி.